ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை இருந்தா இந்த மாதிரி குழம்பு வச்சிருங்களேன், ரொம்ப அருமையா இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், களிக்கு நல்லா இருக்கும். 2-3 நாளைக்கு வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா எலசா இருக்கிற கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுக்கலாம். இது புது புளின்றதுனால நிறைய எடுத்திருக்கேன். பழைய புளியா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா மண் சட்டியில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், நல்லா 2 துண்டு இஞ்சி, ஒரு 8-9 வரமிளகாய் சேர்த்திருக்கேங்க. புளி அதிகமா எடுக்கிற இடத்துல காரமும் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். 1 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேங்க. கொத்தமல்லி தூள் நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு 1 அல்லது 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை உள்ள சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மண் சட்டி அப்படிங்கறதுனால டக்குன்னு அடி பிடிக்காதுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துட்டு இப்ப நான் காமிக்கிற அளவு தேங்காய் துருவையோ இல்ல கட் பண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காயை உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டுக்கணும். மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு முதல்ல வந்து ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் பாருங்க, அதை கரைச்சு அந்த புளி தண்ணியவே வந்து நீங்க இதுல ஊத்திக்கலாம். தண்ணிக்கு பதிலா புளி தண்ணியவே ஊத்திட்டு கூட அரைச்சுக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் அதே கடாயை அடுப்புல வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் வெள்ளை பூண்டையும் உள்ள சேர்த்திக்கலாம். நீங்க வேணும்னா ஒரு கொத்து கருவேப்பிலை கூட சேர்த்திக்கலாங்க. கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கட்டும். இப்ப இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த மசாலாவை உள்ள சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வரணும். மசாலா அரைச்சது நல்லா கெட்டியா இருக்கு. கலந்து விட்டு பாத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கம்மியா வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்ல கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான். ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாமே நல்லா வணக்கிதான் அரைச்சிருக்கோம். பச்சை வாசம் போறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹை ஃப்ளேம்ல குழம்பு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வருங்க. அது மண் சட்டின்றதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பொடி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மண் சட்டின்றதுனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதி வந்துட்டு இருக்கு. அப்படியே மூடி வச்சிருங்க. சட்டிலேயே இருக்கட்டும். நீங்க சாப்பிடும் போது எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் நல்லா மிதந்து மேல வந்திருக்கு. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். 2-3 நாளைக்கு நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கெட்டு போகாதுங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இட்லிக்கும் வேணும்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சாதத்துக்கு மட்டும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க. இந்த அருமையான கருவேப்பிலை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்க.